அதே நடக்கும். நாளைக்கு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நேற்று நடந்த கசப்பான நினைவுகளை மறந்துவிட்டு நாளைய நினைவுகள் நிச்சயம் நல்லபடியாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோட இப்போது நிம்மதியாக தூங்கு. இது நாள் வரை நடக்காததும் இன்று நடந்த தவறான விஷயங்களும் கூட சரியாகி நாளைய உனது வாழ்க்கை என்பது நீ நிம்மதியாக இருக்கும்படி விடிய போகுது. நீ என் மேல நம்பிக்கையோடு இப்போது நிம்மதியாக தூங்குனினா நாளையே உன் வாழ்க்கை உன்வசமாக நீ நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நாளாக என்னால் மாற்ற முடியும். உன்னுடைய உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிற உன்னுடைய நல்ல எண்ணமும் குணமும் நிச்சயமாக அதற்குரிய பலனை உனக்கு கொடுத்தே தீரும். சுமக்க தெரிந்துவிட்டால் சுமைகள் கூட உனக்கு சுலபம்தான் என் செல்லமே. அப்படி இருக்கும்போது சாதிக்கணுன்ற நெஞ்சத்தோடு இருக்கும் உனக்கு தடைகளும் கூட படிக்கற்களாக மாறி போகும். உனக்கு எது தேவைன்றதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. தன்னுடைய தேவை எது என்பதை தெரிந்து கொள்பவன் மட்டும்தான் வாழ்க்கையில் விரைவாக முன்னேறி போக முடியும். நீ வெற்றி பெற வேண்டும் என நினைத்தால் அதற்காக உறுதியான மனசோட தைரியமாக துணிவாக செயல்படு. ஏன்னா வெற்றிக்கான பாடங்கள் எல்லாமே உன் தோல்விகளில் தான் புதைந்துள்ளது. ஐயோ தோத்து போயிடுவோமா நினைக்கிறத விட்டுட்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு வெற்றியை பெறுவதற்காக வேலை செய். இந்த உலகத்தில் யாராவது ஒரு ஆள் உனக்கு எதிரியாக இருப்பதான் செய்வாங்க. உன்னை புரிஞ்சுக்காம யாராவது உன்னை பகைத்து கொள்ளத்தான் செய்வார்கள். பகையே இல்லாத எதிரியே இல்லாத ஒருவன் யாருமே இந்த உலகில் இல்லை என் செல்லமே. அப்படி ஒருத்தனுக்கு எதிரியே இல்லாட்டி அவன் எந்த காரியமுமே செய்ய தகுதியில்லாதவன் என்று தான் அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்தில் யார் ஜெயிச்சாலும் யார் நல்லா வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு எதிரி நிச்சயமாக உருவாகி இருப்பான். அடுத்தவன் முன்னேற்றத்தை பிடிக்காதவன், அடுத்தவனை அழிக்க நினைப்பவன் இருக்கும் மனிதர்கள் நிறைந்த உலகம் இது. எப்போவுமே எல்லாமே எனக்கு தெரியும் நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு நீ குழப்பிக்கிட்டே இருக்காம எதுவும் எனக்கு தெரியாது, நடக்கிறது என்னன்னு பார்த்துக்கலாம்னு தெளிவான மனசோட இரு. வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை மற்றவங்க உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை விட மிக பெரியதாகவும் எப்போதுமே உயர்வானதாகவும் இருக்கட்டும். யார் உன்னை நிராகரித்தாலும் நீ நிச்சயமாக அதைவே உனக்கான வைராகியமாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு போக பழகு. யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் கூட நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு திறமை இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் தான் பல வாய்ப்புகளை தவற விட்டு விடுகிறார்கள். உன் வாழ்க்கையில் உன்னுடைய திறமை என்ன, தகுதி என்னன்றதை தினமும் உனக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உன் மனசும் நல்ல மனசா நல்ல புத்தியோடு என்னை நம்பிக்கையோடு பக்தியோடு வழங்கக்கூடிய ஆளாகத்தான் நீ இருக்கிற. அப்படிப்பட்ட நீ ஒருபோதும் குழப்பமான மனநிலைக்குள்ளே போயிடாத. குழப்பம் உன்னை ஆட்கொண்டு விட்டால் எந்த விஷயத்தையும் உன்னால் சரியாக செய்ய முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் தெளிவாக இரு. சிந்தனைகள் அழகாக இருந்தால் உன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என் செல்லமே. உனக்கு நெருக்கமான மனிதர்களால் நீ சந்திக்கும் அவமானங்கள் தான் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள உருவாக்கும். எப்போதுமே நடந்து முடிஞ்ச பிரச்சனைகளை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு துணிவோட தைரியமாக எதிர்கொள். உன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி முயற்சிப்பதை மட்டும் நிறுத்தி விடாதே. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு உன் வாழ்வில் ஜெயிப்பதற்கான முயற்சிகளை செஞ்சினா இங்கு நிச்சயமாய் உன்னால் வாழ்ந்து காட்டி ஜெயிச்சு நிற்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் ஜெயித்தவங்களும் கோடி கோடியாக சம்பாதிச்சவங்களும் அவங்களுடைய ஆரம்ப காலத்து தொடக்கத்து வாழ்வில் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டவர்கள் தான். அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எதுவுமே இல்லாமல் தான் தொடங்கியது. அவங்க ஒன்றுமே இல்லாததையே அவங்களுக்கான மூலதனமாக வச்சுக்கிட்டு உறுதியாக உழைப்பை செலுத்தி அதன் மூலமாக முன்னேறி முயற்சியை செய்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. இங்கு ஜெயித்தவர்கள் எல்லாருமே தன்னை மட்டுமே நம்பி ஓடியவர்கள்தான் என்பதை நீ தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னை யார் கேலி கிண்டல் செஞ்சாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போ. ஏன்னா முதல்ல உன்னை பார்த்து கேலி செஞ்சவங்க எல்லாரும் நாளைக்கு நீ ஜெயித்த பிறகு இது எப்படி நடந்துச்சு, நீ எப்படி செஞ்ச, என்ன செஞ்சன்னு சொல்லு, நாங்களும் அதையே செய்கிறோன்னு உன்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. அவ்வளவுதான் உலகம். யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் எல்லாரையும் தாண்டி கடந்து போய்கிட்டே இரு. நீ ஜெயிப்பதற்கு நான் நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நாளைக்கே நீ ஆசையா எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் உன் வீட்டிலேயே உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது.